அதே போல புதிய ஜனநாயக சக்தியாக தாவேக உருவெடுத்திருக்கிறது என்றும் திரு வீரபாண்டியன் குறிப்பிடுகிறார். ஜனநாயக சக்திக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றும் எப்படி இருக்கிறது? கூட்டணியில் தொடர இயலாதுன்னு சிபிஐ. இதில் துரோகம் என்பதோ கயமை என்பதோ முதுகில் குத்தியது என்பதோ என்ற வார்த்தைகளெல்லாம் பொதுவாக மக்கள் ரசிக்கலை. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கட்சியை எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு இடப்பகிர்வு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி இயங்கியது. காங்கிரஸ் உட்பட எல்லாரும் இயங்கினோம். எதை வைத்து கொடுத்தாங்க? அதே மாதிரி வேல்முருகனுக்கு அவங்களால சீட்டு கொடுக்க முடியல, வன்னியரசு கொடுக்க முடியல. ஏன் காங்கிரஸுக்கு 3 சீட்டை கூட கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒன்று குறைச்சாங்க. ஐஎம்எல் இதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சி பகிர்ந்து கொடுப்பது. அதில் பாதிக்கப்பட்டு மனதால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் கூட்டணியில் ஒன்றாக இருக்கணுமேனு இருந்தோம், சரிதானா? அதே மாதிரி தேமுதிகவுக்கு கொடுத்த அளவு எங்களுக்கு கொடுக்கலன்னு விசிக்க கூட நினைக்கலாம். இவையெல்லாம் கூட்டணியில் இருந்து ஒன்றாக இருந்தோம். அப்புறம் சூழ்நிலை, இந்த சூழல் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சூழ்நிலை திமுக ஒரு 110 இடங்கள் எடுத்திருந்தால் இந்த சூழல் வேற இருக்கும். அப்படி இல்லை. அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு என்பது தாவேக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமான இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன கேள்வினா சார், இடதுசாரி இயக்கங்கள் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இப்போ ஏதாவது கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது மாநில நலன் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்கள் திமுக எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்ல. ஆனால் களச்சூழல் அப்படி இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்வதையும் ஏற்கனவே சொன்னதையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது? அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா, கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி, ஏதாவது போராட்டம்னா நாங்கள் இணைந்து போராடுவோம். அது நாளைக்கு கூட போராடலாம். இந்திய எதிர்ப்புன்னு வந்தால் எல்லாரும் தான் போராட போகிறோம். தொழிற்சங்க பிரச்சனைனா திமுக என்ன ஒதுங்கிற போது எல்லாம் ஒன்றா தான் போராடுவாங்க, அல்லது தனித்தனியாக போராடினாலும் அந்த கொள்கைக்காக அந்த பிரச்சனைக்காக போராடுவாங்க. இதுதான் சார் ஜனநாயக சக்தின்னு தாவேகாவையும் குறிப்பிடுறாரு. திமுக அதிமுக எப்படி ஜனநாயக சக்திகளோ அதே போல தாவேகாவும் ஒரு ஜனநாயக சக்தின்னு குறிப்பிடுறாரு. அப்போ திமுகவிலிருந்து ஏன் பிரிஞ்சு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் வேணுமல்ல? நான் கேட்குறது, ஜனநாயக சக்தியாக இருக்கிறதுனால தான் தாவேகாவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மக்கள் சித்தம்போக்கு சிவம்போக்கும்பாங்க, மக்கள் போக்கு தான் கட்சிகளுடைய போக்கு. சரி, இங்கே கேள்வியே தாவேகா பற்றியானது இல்லை. கேள்வி திமுகவிலேருந்து ஏன் விலகி வந்திருக்காங்க, இன்னைக்கு ஏன் தாவேகா ஆதரவு கொடுத்துருக்காங்க? இப்போ ரெண்டுமே ஜனநாயக சக்தினா நீங்கள் அங்கேயே ஸ்டிக்கான் பண்ணியிருக்கலாமேங்கிறதான் கேள்வி. நேற்றுன்னு ஒன்று இருக்குது, இன்றுன்னு ஒன்று இருக்குது, நாளைன்னு ஒன்று இருக்குது. நேற்றில் இல்லாதது இன்று என்ன இருக்குது? அதுதான் சொல்ல வரேன். நேற்று என்பது வேறு, இன்று என்பது வேறு. நேற்று ஒன்றாக இருந்தோம், இன்னைக்கு வேறு கூட்டணியில் அங்கே இருக்கிறோம், இவ்வளவுதான். இது நாங்கள் ஒன்றும் அடிமை இல்லை. நான் எங்களை ஒன்று நீங்கள் முதுகில் சும்மா சுமக்கலை. 100% யாருக்கு எந்த கட்சிக்கும் யாரும் அடிமை கிடையாது. அந்தந்த கட்சிகளுக்கான ஒரு ஆன்மா இருக்குது நீங்கள் குறிப்பிட்டது போல், யாரும் மாற்றல. ஆனால் இங்கிருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோங்கிறதுக்கான ஏதோ ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ரீசனை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சூழல் இந்த காரணத்துக்காக வேண்டி திமுகவோட 59 இடங்களோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்தோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. மக்கள் தீர்ப்பு தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. நாளைக்கு அந்த நிலையில் கூட மாறலாம். அப்புறம் ஏன் அவங்க நேற்று அப்படி சொன்னாங்க, வெளியிலேருந்து ஆதரவு, இப்போ எப்படி நாங்கள் அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு உங்களுக்கு தெரியும், நீண்ட நெடுங்காலமாக திமுகவோட தொடருது. காகிதம் இல்லத்து இருந்தார், அப்துல் சமத் இருந்தார், லத்தீப், இவர்கள்லாம் ஒரு அமைச்சருக்கு மேலே உள்ள அந்த சூழல் அவங்களுக்கு கூட எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு அந்த கட்சியில் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. நம்பர் 1. நான் என்ன சொல்ல வரேன், பிசிகாவும் அவர்களுக்கு ஒரு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுடைய தீர்ப்பை மதித்து எடுத்திருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்வதை தடுத்திருக்காங்க. 3வது பாஜக மறைமுகமாக எது பிரதானம்? இது பிரதானம் புரியல இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க, வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணீங்க பாயிண்ட். திமுகவும் அதிமுகவும் சேர்வதை தடுத்திருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பை அவங்க மதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த லிஸ்ட் அவுட்ல எது பிரதானமா இருக்கு, நகர்றதுக்கான பிரதான காரணம் எது? காரணம் காரியம் 2 இருக்கு. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். காலம் தான் நான் சூழல் சொல்லுது. கால மாற்றத்துக்கு காரணம் ஒன்று இருக்கும். அந்த காரணம் காரியங்களை ஆற்றும். இது உலகத்துடைய சித்தாந்தம். அப்ப ஒன்று இந்த ஒரு வகையில தான் நடக்கும். நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காரியம் நடந்திருக்கு, காரணம் என்னவா இருக்குன்னு தான் கேட்குறேன். அந்த காரணத்தை இவ்வளவு நேரம் அதை மீண்டும் அதே தான் இவ்வளவு நேரம் சொன்னது அதான் காரணம். திமுக ஒரு தனி கட்சி, கம்யூனிஸ்ட் ஒரு தனி கட்சி.
கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் அதுதான் நான் அடிமை இல்லைன்னு அவங்களாம் முதுகில் நாங்கள் சுமக்கிறோம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரையும் முதுகில் சுமக்க முடியாது. சுமந்து அவங்க அடிமைன்னு அர்த்தம். யார் சுமக்கிறவங்க அடிமைன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து முதுகில் குத்தணும்னு சொன்னால் அதுவும் தவறான வார்த்தை. அப்படி பார்த்தா அரசியல் கட்சிகள் பல நேரங்களில் பல இடத்துக்கு போயிருக்கு. உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன். 1980 காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க, சரிசம பங்குதாரர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களை விட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் முதுகில் குத்துன்னு சொல்ல. அதே 84 நாங்கள் அதிமுகலேருந்து திமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு வச்சுங்களேன். இப்படி பல காலங்கள் உங்களுக்கு 1998-99 காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணியில் நின்றாங்க. வாஜ்பாய்க்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னே பண்டாரம் பரதேசி காவி பாவின்லாம் சொன்னாங்க. அவங்களோட சேர்ந்தாங்க. நாங்கள் முதுகில் குத்துனீங்க துரோகம்லாம் நாங்கள் சொல்லலை. அதே மாதிரி வந்து 2003 பாஜகவுக்கு எதிராக அது தோத்து போயிடும், காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு நினச்சிட்டு காங்கிரஸோட சேர்ந்தாங்க. பாஜக இன்னைக்காவது நீ முதல்ல துணிய துரோகம்னு சொல்லலை. அதே மாதிரி காங்கிரஸோட இருந்தாங்க. 2014 அவங்க என்ன நடந்தாங்க, திடீர்னு இல்லை காங்கிரஸை நாங்கள் சேர்க்கலை, நாங்கள் தனியாக போகிறோம்னு காங்கிரஸை முதல்ல குத்துறாங்க. ஆனால் நாங்கள் முதல்ல குத்தணும்னு சொல்ல, துரோகம்னு சொல்லலை. இப்படி மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு சொல்லிக்க கம்யூனிஸ்ட், தேமுதிக, மதிமுக எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக இருந்தது. திமுக ஆட்சி வராமல் தடுத்தாங்க. நாங்கள் முட்டு கொடுத்தோம். திமுகவை எப்படியாவது ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி 0.6% மட்டும் நாங்கள் எடுத்திருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சி வந்திருக்கும். அப்போ இந்த 6-7 கட்சிகள் எதிராக இருந்தாங்களே அவங்கெல்லாம் துரோகம் பண்ணாங்க. அவங்க கட்சி ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகாவும் தேமுதிகவும் ஒரு முடிவு எடுத்தது. அதனால் இந்த துரோகம் முதியல் குத்துரு இதையெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 விஷயம் சித்தாந்தத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க, காரணம் காரியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் விலகிச் செல்வதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முன்னெடுப்புகள் நடக்குது, அது எங்களுக்கு ஒவ்வாமை இருக்குது, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, மக்கள் கொடுத்துருக்க மேண்டேட் படி நம்ம வந்து நோக்கி நகரணும் அப்படின்னு ஏற்கனவே தாவேக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு காங்கிரஸில் இருந்ததும் அதற்கு பிறகாக நீங்கள் சென்றதும் நான் அமைச்சரவை அவங்க பேசுகிறாங்க அந்த கணக்குக்குள்ளேயே நான் வரல, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அப்போ அது ஒரு காரணமாக இருந்தது. அது போன்ற ஒரு காரணம், பிரதானமான காரணம் இருக்குது அப்படிங்கிற கட்சியுடைய விருப்பங்கள் அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காரணம் இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் வேணும் இல்லை. இப்போ காங்கிரஸ் சென்றது போல அப்படி ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காரு இல்லையா, என்னமோ கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இண்டிவிஜுவல் கட்சின்னு இல்லாமல் நாங்கள் தான் சொல்லி அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னது தப்புன்னு திரு பே. சண்முகம் சொன்னார். இவரும் சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, நான் படிச்சவனா காமிக்கிறேன், எங்கள்கிட்ட இருக்கு இல்லையா. அதாவது திரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு, தனக்கென அமைப்பு நிலைகளை கொண்டது, அரசியல் முடிவெடுக்கிறது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு உண்டு. இதில் நீங்கள் காரணத்தை ஆராய வேண்டியது. அவங்களுடைய பொதுக்குழு 4 பேரை கூப்பிட்டு பேசுவாங்க, செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து 2014 மட்டும்தான் நாங்கள் இல்லை, 20 வருஷமாக தொடர்ந்து தான் இருந்தோம். 96 அவர்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு கூட ஜெயலலிதா அவர் சொன்னாங்க. ஆமாம், அதனால நாங்கள் முதல்ல தூக்கி சுமந்தோன்னு சொல்லலாமா? யாரை? திமுக நாங்கள் சொல்லலை. அந்த விஷயத்தை நாங்களும் சொல்லலை, அன்னைக்கு உள்ள பாமகவும் சொல்லலை. இந்த முதுகுல குத்துறது, துரோகம், சுமந்தது என்பதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு கொடூரமான முகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்காரு. 6 மாதம் டைம் கொடுப்போம்னு சொன்னாரு. அதனால் நம்ம பாராட்டுறோம். யாருடைய கொடூரமான முகத்தை பார்க்குறீங்க? அந்த 2ஆம் நிலை தலைவர்கள், பேச்சாளர், திமுகவில் பேச்சாளர்கள், அவங்க பூரா இன்னைக்கு வரையும் அந்த தான். நான் என்ன கேட்குறேன், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே இறக்குனா சந்தோஷம்ல படணும். ஏன் இன்னைக்கு எவ்வளோ கடும் கோபத்தில் எல்லா கட்சி மேலேயும் இருக்காங்க? அப்போ காங்கிரஸை வந்து 1 வருஷமா இந்த 25 இடத்தை விட்டு குறைக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையான சில பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக காங்கிரஸை அவங்க வந்து எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்து எங்க 15 இடத்துக்கு தகுதி இல்லை, 10 இடத்துக்கு தகுதி இல்லைன்னா சொன்னாங்க. பிறகு என்னாச்சு, நாங்கள் ஆட்சி அதிகாரம் கேட்டோம், அதுக்கு பிறகு கூடுதல் இடம் கேட்டோம். அப்போ எங்களை வந்து வசை பண்ண நான் சொன்னேன், ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் சொன்னேன், தயவு செய்து இப்படி செய்யாதீங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா நினச்சிட்டு காங்கிரஸை நீங்கள் பலகீனப்படுத்துவது கூட்டணியை பலகீனப்படுத்தும், 2 கட்சிக்குமே அந்த பிரச்சனை வரும். அப்போ நான் 2014 எடுத்து சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்றது வெற்றி தோல்வி சகஜம். நாளைக்கு திமுக ஆட்சி பாருங்க, நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரலாம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரலாம், அது வேற விஷயம். அது மக்கள் முடிவு. இன்னைக்கு மக்கள் தாவேக்காக முடிவு செஞ்சாங்க. நீங்க நினைச்சீங்களா? நான் நினைச்சேன். பெரும்பாலான ஊடகங்கள் 12 ஊடகங்கள்ல 11 ஊடகங்களே நினைக்கல. அவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படி இருக்கும் பொழுது என்னையை பொறுத்தவரை இன்றைக்கு திமுகவை நாங்கள் கூப்பிட்டோம் இந்தியா கூட்டணிக்கு, வராது அவங்க விருப்பம். தாவேக்காவை அடுத்த கூட்டத்துக்கு நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா இந்த கூட்டத்தில் பேசி தான் கூப்பிட முடியும். அதனால இது டெல்லியில் போய் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
டெல்லியில் பேசுவோம். ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி இந்த போஸ்டர் தவறான போஸ்டர் கலாச்சாரத்தை அங்கே போய் வச்சாங்க. சிண்டு முடிகிறது வேலை, நாரதர் வேலையை சொல்லுவாங்க. ஆனால் அது எடுபடலை. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கு. நாளைக்கு திமுக வரலாம். பிஜேபியை எதிர்க்கணும்னு ஒரு நிலைமை வந்தா, பிஜேபி எதிர்க்கிற கட்சிகள் கம்யூனிஸ்ட், அதே மாதிரி பிசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது நீங்க தனியா இருந்தா அது பிஜேபி எதிர்ப்பை நீங்க கூர்மைப்படுத்த முடியாது. வாங்கன்னு நாங்க இன்னைக்கும் கூப்பிடுறோம். அது அவங்க விருப்பம். திமுக தலைமையில ஒரு தனி அணை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். பேசும். ஒரே வரி சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப சுருக்கமா, நாங்கள் தான் வெற்றி பெற வைத்தோம்னா 2011 ஏன் மொத்தம் அவங்க தோல்வி அடைந்தாங்க, 2001 ஏன் தோல்வி அடைஞ்சாங்க, அதே மாதிரி 1990 நான் என்ன கேட்கிறேன், நாங்க தனியா நின்றாலே 6 இடத்துல கன்னியாகுமரியில் நாங்க ஜெயிக்க முடியும். மயிலாடுதுறை 2 முறை தனியா நின்று ஜெயிச்சோம். திமுக இங்க வந்ததே கிடையாது. 2 முறை நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதை என்ன சொல்ல வர்றேன், நாங்க தனியா நின்று 27 இடங்கள் 77 89 26 இடங்கள் நாங்க எடுத்தோங்க. இன்று அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நாங்க ஒண்ணுமில்லை சார், வெறும் 5000 ஓட்டுக்கு கீழே 3000 ஓட்டுக்கு கீழே 19 இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 10% வச்சுங்க, பார்லிமெண்ட் லெவலில் நாங்கள் 10% எடுக்கிறோம். அப்போ 20000 ஓட்டு, 5% வைங்க சார் மினிமம். 2 லட்சம் ஓட்டில் 5% எவ்வளோ சார்? 10000 ஓட்டு. 10000 ஓட்டில் கிட்டத்தட்ட 35-40 தொகுதியில் அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம் சார் எங்கள் ஓட்டில். அப்போ நாங்கள் ஜெயிக்க வச்சோங்கிறது இந்த ஆணவமும் அகங்காரமும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கிற கேள்வி நான் ரஜினி களத்துல பணியாற்றிச்சா காங்கிரஸ் எப்படி சார் வரும்? பஷீர் சார், நல்லா பணியாற்றுச்சு. ஆனா தாவேகா பணியாற்றல. அவங்க எப்படி வந்தாங்க? மக்கள் தீர்ப்பு சார், மக்கள் தீர்ப்பை மதிப்போம். தம்பி பஷீர், பஷீர் சார், நான் வரேன், மீண்டும் உங்ககிட்ட வரேன், பேசுங்க. திமுக உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கல, திமுக உங்களை சரியா நடத்தல, திமுக உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கலன்றத நீங்க உளப்பூர்வமாக சொல்லுங்க. உண்மையிலேயே உங்கள் கருத்து அதுதான். அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம். அதாவது 2வது கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது வல்லம் பஷீர் அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல நாம அதே மாதிரி தம்பி ரஜினி சொன்னது, அங்கே ஒரு எம்பி சீட்டு, இங்கே ஒரு எம்பி சீட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு எம்பி சீட்டுக்கு 33 இடம் 34 இடம் வேணும். நாங்கள் 3 முறை எங்களுடைய 18 சீட்டு 17 சீட்டு கடைசியாக கொடுத்தோம். 53 சீட் நாங்கள் கொடுத்தோம். எதுக்கு? அவங்க 3 தடவை ராஜ்யசபா அவங்க ஒன்று ஆகிறதுக்கு, 4வது இடம் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. நான் இல்லைங்கள. அப்போ நாங்கள் தான் அவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கோம். தாவேக்காவை பாருங்க, எங்கள் 5 சீட்டுக்காக வேண்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான், யார் கொடுத்தாங்கிறது தான் முக்கியம். அப்போ கொடுத்தது அழுக்கறுப்பான், சுற்றமும் சூழவும் கெடு வள்ளுவர் சொல்லிருக்காரு. யாரோ கொடுக்குறாங்க, உங்களுக்கே அந்த பொறாமை தீ வருது. அதாவது 2வதுங்க, தோல்விக்கு காரணம் இங்கே கூட சொன்னாங்க, திமுக தோல்விக்கு திமுக தான் காரணம் சொல்லப்பட்டது. மூர்த்தி சொன்னார், அதே அமைச்சர் மூர்த்தி, திமுகவால் தான் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சொன்னார், திமுகவால் தான் திமுக விழுந்ததுன்னு. அதே தான் திமுகவுடைய முக்கியமான தலைவரும் சொன்னார். அதாவது நம்ம குடும்பமே நமக்கு ஓட்டு போடலைன்றாரு சார். இதுதான் உண்மை. இல்லைன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருப்பாரா சார்? சென்னையில் உங்களுக்கு தெரியுமா, சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை. அந்த திமுகவுடைய கோட்டை ஓட்டை விழுந்து விடக்கூடாதுன்னு நான் நேரில் போய் மிஸ்டர் நேரு அமைச்சராக இருக்கும்போது எடுத்து சொல்றேன். சார், இந்த சொத்து வரி 100% ஏற்றிட்டோம், 50 100 ஆக்கிட்டோம். ஆனால் 100 200 ஆக்கிட்டாங்க அதிகாரிகள். 200 கமர்ஷியல், அதை 300 400 ஆக்கிட்டாங்க. ஒரு 25 விழுக்காடு குறைங்கன்னு போய் எடுத்து சொன்னேன். நான் 7-8 விஷயங்களுக்காக போராடினேன். இப்போ இந்த அப்போ சொன்னப்போ அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். ஏற்கனவே 2018-19 அதிமுக இதே இவர்களுக்கு குறைச்சிச்சு. யாருக்கு குறைச்சிச்சு? மேன்ஷன் அசோசியேஷன் 2 மடங்கு போட்டாங்க, குறைச்சாங்க. இதை நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். 1 லட்சம் ஓட்டு ஒரு பார்லிமெண்ட்ல நமக்கு போயிருக்கு. சட்டமன்றத்தில் சென்னையிலே நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். 37 வயசு வரை தான் தமிழ்நாட்டில் குரூப் 1 எக்ஸாம் எழுத முடியும். பாஜகவும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் 49 47 எழுதலாம். 5 வருஷமா நான் போராடினேன் சார், கண்டுக்கல சார். சாதாரண விஷயம், இதுக்கு எந்த செலவும் கிடையாது. 2.5%, 7.5% எடப்பாடி கொடுத்துட்டாரு. 2% நீங்க கொடுத்தீங்கன்னா, அரசு உதவி வரும் பள்ளி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். எப்ப மந்திரியா இருந்த மாசு அவர்கிட்ட இருந்து எல்லாரும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நினைக்கல. அப்படி பல விஷயங்கள்ல இந்த ஆட்சி நடக்கல. 2 வருஷம் நாம பொறுமையா இருந்து ஏன் தலைமையில தான் சிறைவாசிகள் 28 வருஷம் சிறைவாசிகள் போராட்டம் நடந்துச்சு. இதே மதிமுக மல்லை சத்யா வந்து கலந்துக்கிட்டாரு, வன்னியரசு வந்து கலந்துக்கிட்டாரு, அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் வேல்முருகன் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தில் எவ்வளோ எடுத்து சொல்லி பிறகு
நான் ஒரு அமைச்சரை நான் பாராட்டுவேன், மிஸ்டர் ரகுபதி. அப்புறம் அழைச்சாரு, இந்த லிஸ்ட்டு கொடுங்கன்றாரு, பாதி பேரை விடுதலை செஞ்சார். கடைசி நான் 4.25 வருஷமா நான் நேசிக்கக்கூடிய தலைவர் சார் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னா 2016 தோல்வி பிறகு அவர் வீட்டில் சந்திக்கிறேன். இந்த பாருங்க, தோல்விக்கு காரணம் இந்த 0.6%க்கு நாம் இதை செஞ்சா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால சொன்னேன். நம்ம தவறிட்டோம், இன்னைக்கு ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. நான் அடுத்த தேர்தலை சரி செய்யணும்னு சொன்னார். அதற்கு அடுத்த தேர்தலில் முயற்சி எடுத்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த நேரம் 4.25 ஆண்டுகள் என்னால் வந்து நான் என்னைக்குமே சந்திக்கக்கூடிய என்னுடைய தோழர் மாதிரி இருக்க முதல்வர் சந்திக்க முடியல. அந்த மாதிரி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்ல முடியல. அந்த கடைசியா 3 மாசத்துக்கு முன்னால எனக்கு நான் அப்ளிகேஷன் போடல, எதுவும் கேட்கல, என்னை அழைத்து காமராஜர் விருது கொடுத்தாரு. நான் இன்னைக்கு நன்றி உணர்வோடு இருக்கேன். ஆனா அந்த கொடுத்த 5 லட்சம் ரூபாயை கூட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அரசுக்கு திருப்பி கொடுத்தேன். என்ன காரணம், அவருடைய காலை உணவு திட்டத்துக்காண்டி. எதுக்கு சொல்ல வர்றேன், தகைசால் விருது பெற்றவர் நல்ல கணுவை கூட நேற்று இவர் நம்முடைய திமுகவுடைய நிர்வாகி பேசுனது நான் வருத்தப்படுறேன். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை தோக்கடிச்சீங்க, பாஜக வச்சு தோக்க, அதை கூட கவலைப்படல. ஆனா தகைசால் விருது கொடுத்ததுக்காக வேண்டி நீங்க அதை ஒரு பெரிய காரணமா சொல்லக்கூடாது. அது அரசு கொடுத்தது. இப்ப எனக்கு கொடுத்தது அரசு தான் கொடுத்துச்சு. அதனால இது திமுக கட்சி கொடுக்கல என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.